அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதுமே பலனை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய அற்புதமான பதிவுங்க. எக்காரணத்தை கொண்டும் இந்த பதிவை தவற விட்டுடாதீங்க. அந்த அளவுக்கு அற்புதமான பதிவுன்னு கூட சொல்லலாம். ஒரே கல்லில் பல லட்சம் மாங்காய் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திர வார்த்தை பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையையே புரட்டி போடக்கூடிய அற்புதமான பலனை தரக்கூடியது. உங்களுக்கு என்ன கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இதுவரைக்குமே நிறைவேறாத எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு வார்த்தையை உங்கள் வீட்டு வாசலுக்கு வெளியில் வந்து நீங்கள் இந்த ஒரு இடத்துல சொல்லும்போது 7 முறை சொல்லும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகள் தீர்வது மட்டும் கிடையாது. நீங்கள் மனசில் என்ன விஷயத்தை நினைத்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை இது நிறைவேற்றி கொடுக்கும். அதாவது நினைத்தது மட்டும்தான் நடக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க. சில பேருடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகள் இருக்கும், நோய்கள் இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும், தாங்க முடியாத கஷ்டங்கள் இருக்கும். இது போல் உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஆட்டி படைக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு வார்த்தை தான் இந்த ஒரு மந்திரத்தை. நம்மளுடைய ரிஷி முனிவர்கள் சித்தர்கள் அருளிய அற்புதமான ஒரு மந்திர வார்த்தை. இதை சொல்லும் போதே இது உங்களுக்கு வேலை செய்ய தொடங்கிவிடும். அந்த அளவுக்கு அற்புதமானது. இதை சொல்லி கொண்டே போகலாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. நிறைய பரிகாரங்கள் பண்ணிட்டேன், நிறைய பூஜைகள் பண்ணிட்டேன், நிறைய இடத்துல போய் நான் என்னுடைய ஜாதகத்தை காமிச்சிட்டேன், எங்கேயோ அலைஞ்சேன், என்னுடைய பிரச்சனை தீரவே இல்லை, எனக்கு ஒரு தீர்வே கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிற அனைவருக்குமே இது ஒரு வரப்பிரசாதம். இந்த ஒரு மந்திரத்தையும் எங்களுடைய குருநாதர் கொடுத்த அற்புதமான ஒரு மந்திரம். இது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை தீர்க்கக்கூடியது, நினைத்ததை நடத்தி கொடுக்கக்கூடியது. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரே கல்லில் லட்சம் மாங்காய் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமென்றாலும் செய்யலாம். இறப்பு தீட்டு பிறப்பு தீட்டு அப்படின்னு எதுவுமே கிடையாது. எந்த ஒரு பரிகாரமும் கிடையாது. கொஞ்சம் சுத்தபத்தமாக இருக்கும்போது மட்டும் இதை நீங்கள் செஞ்சால் போதும். அதாவது மாலை நேரத்தில் நீங்கள் செய்ய போகிறதுனால கொஞ்சம் சுத்தபத்தமாக இருந்தால் நல்லது. மாதவிடாய் காலத்தில் செய்ய வேண்டாம். மாதவிடாய் காலம் முடிந்ததுக்கப்புறம் தாராளமாக செய்யலாம். மாலை நேரத்தில் சூரியன் அஸ்தமித்த பிறகு உங்கள் வீட்டு நிலவாசலுக்கு வெளியில் வந்துடுங்க. எல்லாருடைய மெயின் நிலைவாசல் இருக்கு இல்லையா, அந்த நிலைவாசலுக்கு வெளியில் வந்துடுங்க. இந்த நிலைவாசலில் தான் நம்மளுடைய குலதெய்வங்கள், நம்மளுடைய முன்னோர்கள், நம்ம இஷ்ட தெய்வம் அனைவரும் வீற்றிருப்பதாக ஐதீகம். அதனால தான் அந்த நிலைவாசலுக்கு நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை முறைகளெல்லாம் நம்ம முன்னோர்கள் நம்மளை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு அற்புதமான சக்தி இந்த நிலவாசலில் இருக்குது. அதனால தான் நிலவாசலை தலை வைத்து படுக்கவும் கூடாது, நிலைவாசலை மிதிக்கவும் கூடாது, தாண்டி தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த நிலவாசலில், அதாவது நம்ம வீட்டோட மெயின் நிலைவாசலில் தான் அதாவது முன்னோர்கள், பித்ருக்கள், அதே போல் குலதெய்வங்கள், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள் அனைவரும் வீற்றிருப்பதாக ஐதீகம். அதனால் உங்கள் வீட்டு வாசலுக்கு வெளியில் வந்து உங்கள் நிலவாசல், அதாவது உங்கள் வீட்டில் என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய முதல்ல இருக்கக்கூடிய நிலைவாசல், மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு பூஜைலாம் பண்ணுறோம் இல்லையா, அந்த நிலவாசல் கிட்ட வந்து தான் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். அதற்கு முன்னாடி நிலவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு ஏற்கனவே நீங்கள் வச்சுருந்தா நீங்கள் வைக்க தேவையில்லை. வைக்கலைன்னா அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க. வாசனை திரவியங்கள் உங்கள் வீட்டில் ஜவ்வாது, அத்தர், இது போல் புனுகு, இது மாதிரி ஏதாவது வாசனை திரவியங்கள் இருந்தால் அந்த நிலவாசல் படியில் லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. இது இல்லாத பட்சத்தில் சாம்பிராணி இல்லைன்னா ஊதுபத்தியை நீங்கள் அந்த நிலவாசலுக்கு காமிச்சிக்கலாம். ஒரு பூக்கள் கிடைத்தாலும் அந்த பூவை அந்த நிலவாசலுக்கு வச்சுடுங்க. உங்களுடைய முகம் பார்த்திங்கன்னா அந்த நிலவாசலை பார்த்தது போல் இருக்கணும். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு உள்ளே பார்த்தது போல் அந்த நிலவாசலை பார்த்து நின்றுக்கோங்க. நின்றுக்கிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை தான் 7 முறை சொல்ல போகிறீங்க. உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருக்குது, உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது தீர்க்க முடியாத கஷ்டங்கள் இருக்குது, இல்லை உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது கடன் பிரச்சனை இருக்குது, நோய்களாக இருக்குது, கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை சச்சரவாக இருக்குது, இல்லை எதிரிகள் தொல்லையாக இருக்குது, இது போல் என்ன பிரச்சனை உங்களை ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறதோ அந்த பிரச்சனை முழுவதும் நீங்க வேண்டும் அப்படின்னு மனதார உங்கள் குலதெய்வத்திடம் இஷ்ட தெய்வத்திடமும் மனதார
மனதார பிரார்த்தனை பண்ணி ஒரு சங்கல்பம் எடுத்துக்கோங்க. இந்த பிரார்த்தனையை எனக்கு என்னுடைய இந்த வேண்டுதலை நிறைவேற்றி தருமாறு நீங்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டுக்கோங்க. இப்படி கேட்டுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை தான் உங்களுடைய நிலவாசலை பார்த்து நீங்கள் சொல்ல போகிறீங்க. அது என்ன அந்த அற்புதமான மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, संजा आवो देव बुलाओ, 7 पिंड के संगे आवो, बूझे बूझित कुड़ुम नार नारी, पंच पिंड जय जयकारी, 7 पिंड के 7 देव आवो हो सहाये, देख पर्वत महादेव கௌரதி துகாயே ஓம் நம சிவாய. இது பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் மந்திரம். இந்த மந்திரத்தை நான் எப்படி கொடுத்துருக்கனோ அதே போல் தவறாக யூஸ் பண்ணாமல் கரெக்டாக படிங்க. இது பார்த்தீங்கன்னா உங்கள் நிலவாசலை பார்த்து 7 முறை இதை நீங்கள் சொல்லணும். அவ்வளோதான். சொல்லி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ அதை பார்க்க நீங்கள் போயிடலாம். வேறு எதுவும் செய்யணும்னு அவசியம் கிடையாது. எங்கேயாவது போய் நீங்கள் கூறி கேட்கணும், இல்லை ஜாதகம் பார்க்கணும், இல்லை ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க இந்த மந்திரத்தை நம்பி உங்கள் குலதெய்வம் உங்கள் இஷ்ட தெய்வத்தை நம்பி இந்த நிலவாசலை பார்த்து 7 முறை இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் போகும். சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு தவறான ஒரு பழக்கத்தில் ஈடுபட்டிருப்பாங்க. அதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னாலும் உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் சொல்லலாம். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையாக இருக்கும், எதிரிகளுடைய தொல்லைகளாக இருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, கிரகங்களால் ஏதாவது பிரச்சனை, இது போல் எதுவாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு பலனை இந்த ஒரு மந்திரம் உங்களுக்கு பெற்றுத்தரும். இந்த மந்திரத்தை தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் சொல்லலாம். இல்லை குறைஞ்சபட்சம் 21 நாட்களாவது இந்த மந்திரத்தை மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமித்த பிறகு நீங்கள் சொல்லி பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். சுத்தமாக இருக்கும்போது சொல்லுங்கள். நான்வெஜ் சாப்பிட்டா சொல்லலாமான்னு கேட்பீங்க. இந்த மந்திரத்தை நான்வெஜ் சாப்பிட்டா சொல்லக்கூடாதுங்க. சிரத்தையோட பக்தியோட உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னு நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இதை நீங்கள் செய்யும்போது நிச்சயம் 100% பலனை உங்களுக்கு இது கொடுத்தே தீரும். அதே போல் இந்த மாதிரி நான் மாலை நேரத்தில் இந்த மந்திரத்தை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அக்கம் பக்கத்தில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. யாரிடமும் சொல்லாமல் ரகசியமாக இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை கண்கூடாக பார்க்கலாம். கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம், அதாவது இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய வேத மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை உடனடியாக கொடுக்கும். நல்லதே நடக்கும். நன்றி.